வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க. என்ன எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடி இருப்பீங்க. இந்த மும்பையிலெல்லாம் 10 நாள் விழா கொண்டாடுவாங்க. கணபதி பாப்பா மோரியா, பிச்லா வருஷா லவ்கரியா எல்லாம் சொல்லி 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 அந்த 10 நாளும் அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து கொண்டாடினா நல்லா இருக்கும்ல. அவரை பற்றி சின்ன சின்ன கதைகள், குட்டி குட்டி பாட்டு, இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசை. அவருக்கும் அதுதான் ஆசையா. அதனால தான் நானே உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்களேன், இந்த 3 பிள்ளையாரும் அழகாக உட்காந்து எருக்க மாலை போட்டுக்கிட்டு இவ்வளோ பழங்களோட உட்காந்து இருக்கிறதுனால ஒன்னொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். உலகத்தில் எந்த மூலையில் யார், அதாவது நம்ம கடவுளை நம்புகிறவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் முதல்ல கும்பிடுறது விநாயகரை தான். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அவர் ரொம்ப எளிமையானவர். அது எந்த விதமான ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளெல்லாம் அவர் கட்டுப்படவே மாட்டார். நீ மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம், சாணியில் பிடிச்சி வைக்கலாம், நீ ஒரு நல்ல வெள்ளைப்பிள்ளையார் கூட வைக்கலாம். வெள்ளைப்பிள்ளையாரை பண்ணிவிட்டு அதுலேருந்தே கொஞ்சம் கிள்ளி நைவேத்தியம் பண்ணாங்கன்னு ஒரு சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட எளிமையானவர். வடநாட்டில் பார்த்தீங்கன்னாக்க எதையோ ஆரம்பிக்கிறாங்கன்னாக்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட அப்படின்னா வளைந்த துதிக்கை கொண்டவனே. மகாகாய மிகப்பெரிய உடம்பை கொண்டவனே. சூரிய கோட்டி கோட்டி சூரியனுடைய ஒளியை கொண்டவனே. நிர்விக்னம் குருமே தேவ எந்த ஒரு காரியமும் தடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு நீ அருள் புரிய வேண்டுமப்பா. அவங்க சொல்கிறதையே தான் நம்ம ஔவையார் பாட்டி சொல்லுவா. எப்படி? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அவ என்ன சொல்கிறான்னா, நீ விநாயகரை மட்டும் கும்பிட்டேன்னா போகிறோம், நல்லா வாக்குண்டாம். 6 மகாலட்சுமி திருமகளுடைய பார்வை உண்மையில எப்போதும் இருக்கும், எல்லா நன்மைகளும் வரும் அப்படின்னு அவங்க பாடுவாங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. காயக்கல்ப மூலிகைக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது அது ஒரு பூடகமாக சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு இப்போ வேண்டாம். ஏன்னு கேட்டால், ஒரு பாமரத்தனமான பக்தியோடு நம்ம இந்த விநாயகரை கும்பிடுறதுங்கிறது ஒரு சந்தோஷம். இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க? கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. கணபதி 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 கணபதின்னு 4 முறை சொல்லிட்டு நீ எதை ஆரம்பித்தாலும் அந்த கர்மம், அதாவது கர்மம்னா அந்த பணி முழுமையாக நடைபெறும் அப்படின்னு மூத்தோர்லாம் சொல்லி வச்சாங்க. இன்னும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல கும்பிட சொல்லி தரதே பிள்ளையாரை பற்றி தான். என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு 8-9 மாதத்தில் ஒரு குழந்தை பிடிச்சிக்கிட்டு எழுந்து நிற்கும். அந்த எழுந்து நிற்கிற போது இந்த 2 கையும் அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ண பார்க்கும்போது சொல்லி தருவாங்க. குள்ளனுக்கு குண்டு வயிறுனுக்கு தொப்பையப்பனுக்கு போடு கும்பிடு அப்படின்னா இந்த கையை பேலன்ஸ் பண்ணி இது இப்படி பிடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடும். 2 தரம் அப்படி செய்யும். அப்புறம் இவங்க குள்ளனுக்குன்னு ஆரம்பித்த உடனேவே எங்கே இருந்தாலும் கையை கும்பிடும். முதல்ல கணபதியை கும்பிட சொல்லி தருவார்கள் வீட்டில். காரணம் என்னன்னு கேட்டாக்க, அவரை கும்பிட்டுட்டோம்னாக்க படிப்பாகட்டும், போகிற காரியமாகட்டும், ஒரு கல்யாணமாகட்டும், ஒரு கிரகப்பிரவேசமாகட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் அவரை கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நிர்விக்னம். ஆமாங்க, நீங்கள் இந்த சூறைக்காயை போட்டு அதை எதுக்குங்க
விநாயகருக்கு முதல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு எப்படி வேணால் அர்த்தம் சொல்லலாம். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இவர் மகோத்கடர் அப்படின்னாக்க நல்ல பெரிய உடம்போட ஒரு ரிஷிக்கிட்ட போகிறார். என்னன்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறாங்க. அதுக்கு விநாயகரை நீங்கள் ஒரு முனிவராக வந்து உட்காந்து அந்த யாகத்தை நடத்தி தரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் மகோத்கட முனி என்பதாக அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் வெளியில் ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு ராட்சசன், ஒரு அசுரன் வந்து என்ன பண்ணுறான், இவங்க பண்ணுற யாகத்தை அழிக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய உருவம் எடுத்து அங்கே வந்து நிற்கிற பொழுது அந்த முனிவர் சொன்னாராம், நம்ம இப்போ தான் யாகசாலைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம், இப்படி ஒரு ராட்சசன் வந்து புழுதியெல்லாம் கிளப்பி விடுறானே, என்ன பண்ணுறதுன்ன பொழுது விநாயகர் என்ன பண்ணினாராம், அப்படி பார்த்தாராம், நிறைய கலசங்களில் நீர் நிரப்பி மாவில் வச்சு மேலே தேங்காய் வச்சுருந்தாங்களாம். ஒரு தேங்காயை எடுத்து அவனை அடித்த பொழுது அந்த புழுதி படலாம் அடங்கித்தான். உடனே விநாயகர் அங்கே இருந்த எல்லா கலசத்தில் இருந்த அத்தனை தேங்காயை எடுத்து அவன் மேலே பட்டார் 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 பட்டார்னு அடித்து அத்தனை தேங்காயும் அவன் மேலே போய் சிதறி விழுந்து இந்த கடைசி தேங்காய் எடுத்து அடிக்கும்பொழுது அவங்க இல்லவே இல்லை. அதுதான் அவர் தான் முதல்ல சூறைக்காய் போட்டார். அவர் போட்டதுனால அவரே தேங்காயை எடுத்து உடைச்சிருக்கிறார். அப்படின்னாக்க நம்மளும் அதைத்தான் செய்யணுங்கிறத மக்கள் கற்றுக்கிட்டாங்க. அதே போல் ஆத்தங்கரையில் குளத்தங்கரையெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டு இருப்பார். போகிற வரவங்கெல்லாம் தான் பிள்ளையாரு அப்படின்னு குழந்தைங்களை சொல்லி தருவாங்க. அதை வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க. பாவம் இந்த பிள்ளை யார், வீடே இல்லை போல இருக்குது, அரச மரத்தடியில் வந்து உட்காந்துட்டாங்க. சும்மா கேலியாக சொல்கிறது தான். நீங்கள் கேலியாக பேசினாலும் ஏற்றுக்கொள்வார், நீ நல்லா துதி பாடினாலும் ஏற்றுக்கொள்வார், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, அவருக்கு பிடிச்ச இந்த கம்பு, இந்த யானைக்கு ரொம்ப பிடிக்கும் கரும்பு, சோளம், கலாக்காய், பெரப்பம்பழம். இந்த பாருங்கள், இந்த பெரப்பம்பழம் இதெல்லாம் நாட்டுப்புறத்தில் கிடைக்கும். அவருக்கு புளிப்பாக இருக்கிறது பிடிக்கும், இனிப்பாக இருக்கிறது பிடிக்கும், கொய்யாப்பழம், விளாங்காய், வில்வப்பழம், பேரிக்காய், இந்த மாதிரி பழங்களெல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டால் யானை அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருந்தாலும் அது வந்து சைவ உணவு தான் சாப்பிடும், இயற்கையான ஒரு இலை தழை அதெல்லாம் தான் சாப்பிடும். அதனால தான் விநாயகருக்கும் நாம் அதை அர்ப்பணிக்கிறோம். இப்போ இவர் கழுத்தில் போட்டிருக்கிறது பார்த்தீங்களா, எங்கே நம்ம எங்கேயோ போய் தேடணுமா, ரோடு ஓரத்தில் முளைச்சிருக்கும் எருக்க மரம், எருக்கஞ்செடி. இதுலேயே எருக்க மரமாக இருக்கும், அது வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட வேரை எடுத்து அதில் விநாயகர் பண்ணி அதை பசுஞ்சாண தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு ஒரு சாங்கியம் இருக்குது, அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணினா நினச்சது நடக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இது இந்த எருக்கம்பூ தெருவோரத்தில் கிடைக்கும். அவ்வளவு எளிதான விஷயங்கள் தான் அவருக்கு பிடிக்குது. அது ரொம்ப வேடிக்கையான விஷயம். எனக்கு நீ உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு நவரத்ன மணிமாலையை கொண்டு வந்து போடுன்னு அவர் பிள்ளையார் சொல்லலை. எனக்கு நீ எருக்கம்பூ மாலை போட்டாலே போரும், நான் சந்தோஷப்படுவேன். எருக்கம்பூ இன்னும் ஒரு சாமிக்கு கூட உகந்தது. யாருக்குன்னு கேட்டால் சூரியனுக்கு. நான் சொல்லலையா, சூரிய கோட்டி சமப்பிரபா அப்படின்னுட்டு, 1000 கோடி சூரியனை போல ஒளி வீசுபவனே, அவனுக்கு பிடிச்ச அந்த பூ எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை இன்னும் ஒருத்தர் தலையில் சூடியிருப்பார். வெள்ளருக்கு அரவம் அவங்க அப்பா, அவருடைய சடாமுடியில் ஊமத்தம்பூ, வெள்ளருக்கு, பாம்பு எல்லாத்தையும் அவர் வச்சிட்ருப்பார், கொன்றை பூ அதெல்லாம். இவருக்கு இது பிடிக்கும். இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிடுற போது என்ன கொண்டு வந்து போட்டிங்க அவர் மேலே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அருகம்புல். ஆமாம், ஏன் அருகம்புல் அவருக்கு மட்டும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறது? அருகம்புல் அங்கேயே கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நல்ல வெயில் அடிக்கும் பொழுது இந்த அருகம்புல் என்ன ஆகும், காஞ்சது மாதிரி இருக்கும். ஒரு துளி மழை விழுந்தால் உடனே அது முளைச்சிரும், அது பசுமையை தழைச்சிரும். அதுக்கு தான் நம்ம ஊரில் ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடியும் பாங்க. அந்த அருகு வேரோடி இருக்கும், காஞ்சு தான் கிடக்கும், ஒரு மழையில் அப்படி தழைச்சிடும். அதுபோல் நீ துன்பம் வந்தால் துவண்டு விடாதே, நான் இருக்கிறேன். நான் எப்படி அருகம்புல்லை ஏற்றுக்கிறேனோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் தழைக்கும். நம்பிக்கைக்கு இந்த தும்பிக்கை ஆளுதாங்க.
நீங்கள் எதையுமே இவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா இந்த தும்பிக்கை அப்படியே நம்மளை கை தூக்கி விட்டுடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. சரி, எதுக்காக இந்த அருகம்புல் மாலை போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இருங்க. நம்ம சாதாரணமாக வாழ்த்தும் போது என்ன சொல்லுவோம்? ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருகு போல் வேரோடிங்கிறதுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த அருகம்புல் இருக்க ஒருவேளை மழையே இல்லைன்னாக்கா காஞ்சு கிடக்கும். நம்ம நடக்கிற போது நல்லா தெரியும், கறக்கு முறக்குன்னு காஞ்சு கிடக்கும். ஒரு துளி மழை பெஞ்சா போகிறோம், திருப்பி தழைச்சிடும். அது எதுக்காக அதை போல் சொல்கிறாங்கன்னாக்கா, நமக்கு துன்பம் வரும்போது ஒரேடியாக துவண்டு போயிட்டோன்னா எழுந்திருக்க முடியாது. இந்த அருகம்புல்லுக்கு வேர் ஓடி இருக்கும், வேர் அப்படியே அலைவாக இருக்கும். ஒரு துளி மழை விழுந்தால் தழைக்கும். அதுபோல் நீ துன்பத்தால் துவண்டு போகாதே, உனக்கு நல்ல காலம் வரும். எனக்கு எப்படி அருகம்புல் போட்டால் நான் சந்தோஷப்படுறேனோ அதுபோல் நான் உனக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்குன்னு 21 பத்திரங்கள், 21 புஷ்பங்கள். அப்படி என்னன்னு கணக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இது அரளி இலை, மாவிலை, புன்னை இலை, இந்த மாதிரி காட்டு பக்கமாக என்னெல்லாம் இலை இருக்கோ எல்லா இலையும் போட்டால் அவர் ஏற்றுப்பார். ஆனந்தமாக பூக்களையும் ஏற்றுப்பார். இந்த அருகம்புல் மாலை அப்படின்னு தானே சொல்ல வந்தேன். இருங்க, அந்த அருகம்புல்லை கொடுங்க. இதுதான் அருகம்புல். தூர்வா அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். வடமொழி சொல்ல இதை தூர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருகம்புல்லில் நாம் 21 கண்ணி தொடுத்து அவருடைய தலையில் சாத்துறது வழக்கம். இல்லைன்னா வெறும் அருகம்புல்லை தூக்கி கூட அவர் தலையில் போடுவோம். ஏன் இப்படி ஒரு புல்லை போட்டால் ஒரு தெய்வத்துக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு கதை இருக்குது. பொதுவாக நம்ம நெருப்புக்கு என்னெல்லாம் சொல்லுவோம்? அனல், கனல், தணல், இப்படி 3மே நெருப்பை தான் குறிக்கிறது இல்லையா? அனலாசுரன்னு ஒரு அசுரன். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நம்ம ஊர் புராணத்தில் எல்லாத்துலேயும் ஒரு அசுரன்னாக்கா அவன் கெட்டது தான் பண்ணுவானான்னு. ஆமாம், தேவகுணம் அப்படின்னாக்கா நல்லது, அசுர குணம்னாக்கா பொல்லாதவன், மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறவன் தான். இந்த அனலாசுரன் என்ன பண்ணுவானா, அப்படியே ஒரு ஊரில் போய் மூச்சு விடுவானா. அந்த தணலில் எல்லாரும் வெந்து அப்படியே சாம்பலாவாங்களாம். அவன் அதை பார்த்து சிரிப்பானான். அப்படி அந்த அனலாசுரன் ரொம்ப தகிச்சிட்டு இருந்த பொழுது எல்லாரும் போய் பரமேஸ்வரன்கிட்ட, அப்பா எங்களெல்லாம் யாருமே இல்லை காப்பாற்றுறதுக்கு, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ன பொழுது அவர் உடனே தன்னுடைய மகனை கூப்பிடுறார். இங்கே வா அப்படின்னு சொல்லி கணேசரை கூப்பிட்டு, நீ போய் இந்த அனலாசுரனை இல்லைன்னு ஆக்கிட்டு வா. நீ எப்படி கஜமுகாசுரனை ஒரு வழியாக தீர்த்து கட்டினியோ அது போல் இவனையும் தீர்த்து கட்டிட்டு வா அப்படின்ன பொழுது விநாயகர் ரொம்ப சந்தோஷமாக போனாராம். போனால் அவனோட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துதான். இவரோட சண்டை போட்டு அவன் லேசாக சோர்ந்து இருந்த பொழுது அந்த கனலை அப்படியே எடுத்து முழுங்கிட்டாரான். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சண்டை போட்டு பார்த்தாரு, அடித்து பார்த்தாரு, உதச்சி பார்த்தாரு. அவனும் ஈக்குவலாக சண்டை போட்ட உடனேவே அவன் அப்படியே தணலாக்கி தான் பெரிய அக்னி ரூபம் எடுத்து அதை முழுங்கிடுறார். முழுங்கினதுக்கப்புறம் வயத்தில் போய் அவன் தக 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 தகன்னு எரியறான். அதாவது அவனுடைய உயிர் முழுசும் போகலை, உள்ளே மிழுங்கிட்டார். இல்லை, கடிச்சு மென்று இருக்கலாம், அவர் பாட்டு மிழுங்கிட்டார். அவன் வயத்தில் போய் தகிக்க ஆரம்பிச்சிட்டான். இவரால் அதை தாங்க முடியல. குழந்தை தானே விநாயகர். அப்போ கூட இருந்தவங்களாம் என்னன்னு கேட்டாக்க, ரொம்ப எரியுதே, ரொம்ப வயிறெல்லாம் எரியுதேன்ன பொழுது குடமாக கொண்டு கங்கை தண்ணியை ஊற்றுறாங்களாம். அப்போ கூட ஒன்றுமே ஆகலை. இவர் அவனை எப்படி சமனம் பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது சப்த ரிஷிகள், இந்த 7 ரிஷிகள் என்ன பண்ணாங்களாம், ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம்தான் இருக்குது. ஏன்னா ரிஷிகள்னு சொல்கிறோமே, அவங்க வேதத்தை படித்தவங்க, முழு முதல் கடவுளை பற்றியிலேருந்து முழு முதல் பொருளை பற்றி, வேதங்களின் ஆதி என்னங்கிறத பற்றி எல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. அதனால அவங்களுக்கு மருத்துவமும் தெரியும். இந்த 7 சப்த ரிஷிகளும் பிருகு, அத்ரி, அங்கிரசர், கௌதமர், இப்படி 7 பேருமா சேர்ந்தாங்க. இந்த தூர்வா புல்லுனால் மட்டும்தான் அடக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கௌதம முனிவர் அங்கேருந்து வந்தார். இவ்வளோ புல்லை எடுத்து அவரோட உச்சியில் வச்சார். உச்சியில் வச்ச உடனே அந்த
எரிச்சல் அடங்கிச்சு. எரிச்சலா அடங்கிச்சு அப்படின்ன உடனே அந்த 7 ரிஷிகளும் என்ன பண்ணாங்க, ஒரு கொத்து இந்த அருகம்புல்லை எடுத்து அதை 21 கண்ணியாக 1 ஜான் அளவில், 1 ஜான்கிறது இந்த கட்டை விரல் நுனியிலேருந்து சுண்டு விரல் நுனி வரைக்கும், இந்த 1 ஜான் அளவில் 21 கண்ணிகள் கட்டி அவருடைய தலையில் வச்ச உடனேவே இந்த தலை இந்த காது வழியாக அதனுடைய அதிர்வலைகள் உள்ளே போய் அவனை சவனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வைத்தியத்தில் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறியா உனக்கு வயிறு சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியுதில்ல. ஆக இதுக்கு ஆதி காரணம் இவர் தான். இவர் அனலாசுரனை முழுங்க அத்தனை சப்த ரிஷிகளும் சேர்ந்து இந்த அருகம்புல் மாலையை போட்டதுனால அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாம் செய்கிறோம். அன்றைக்கி ஔவையார் சொல்லலையா, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான் சொன்ன. அதனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பால் வைக்கிறோம், பாயசம் வைக்கிறோம். தெளித்தேன் இதுக்கு திருப்புகழில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதை சொல்கிற போதே வண்டு எச்சில் அப்படின்னாக்க தேனா, இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எள்பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பய ரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள ரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சில்கடலை பட்சணம் எனக் கொளொடு வித்தக மறுப்புடைய விக்கின சமத்தனெனும் அருளாழி விற்பகுடியிலச்சடில வெற்பரம ரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. இதில் வாயில் நுழையாது, ஆனால் அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழின் சுவையை நம்ம உணர்ந்தோன்னாக்க என்னெல்லாம் அவருக்கு படைக்கிறாரு. இக்கவரை நற்கனிகள், இக்குனாக்க இக்ஷு கரும்பு, இக்கவரை நற்கனிகள் நிறைய பழங்கள், சர்க்கரை பருப்புடன் நெய் எள்பொரி எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு, இளநீர் வைப்பாங்க, எச்சில் வண்டு எச்சில் அப்படின்னா தேன், வண்டில் எச்சில் பயிரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள ரிப்பழம் இடிப்பல் வகை. இடிப்பல் வகைன்னா மாவுகள் இடிப்போம்ல, மாவு உருண்டை பொறி உருண்டை அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த இடித்து செய்கிறது ரொம்ப பிடிக்குமா. இடிப்பல் வகை தனி மூலம், தனி மூலம்னா கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும், அந்த மாதிரி தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக் கொளொடு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி வெற்பகுடியிலச்சடில விற்பரம ரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. இந்த கடைசி வரைக்கும் முன்னால் தான் சொல்கிறார். வெற்பகுடியிலச்சடில அப்படின்னாக்கா மலையை மேருமலையை வில்லாக வளைத்தானே சிவபெருமான், அவனுடைய புத்திரனாகிய உனக்கு இதெல்லாம் நாங்கள் படைக்கிறோம் அப்பா. நீ என்ன தரணும் எங்களுக்கு, எங்களை காப்பாத்துறேங்கிற ஒரு சத்தியத்தை தரணும். உனக்கு எந்த காரியமும் தடங்கள் இல்லாமல் நடக்க நான் இருக்கிறேன், நீங்கள் வரணும். எங்களுக்கு உடைய நம்பிக்கைக்கு உங்களுடைய தும்பிக்கையினால் எங்களை அப்படியே ஔவையாரை எடுத்துக்கொண்டு போய் கைலாசத்தில் வச்ச மாதிரி எங்களுக்கும் கடைசியில் முக்தி வேணும். இப்போ இந்த வாழ்க்கையில் என்ன வேணும், சக்தி வேணும், அப்புறம் புத்தி வேணும், அதுக்கப்புறம் முக்தி வேணும். இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரே கடவுள் விநாயக பெருமான். இப்போ விநாயகரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன்ல, அதுக்கு நிறுத்தவே முடியாது. ஏன்னா அத்தனை விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. முதல்ல திருப்புகழ் சொல்லி கொடுக்குற போது என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க, உம்பர் தருத்தேனும் மணி கசிவாகி ஒன்கடலிற்றேன முத உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர்காதரவுற்றருள்வாயே தம்பி தனக்காக வனத்தணைவோனே தந்தை வலத்தாலருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முக பெருமாளே. நாளைக்கு நான் இன்னும் நிறைய விஷயம் உங்களோட பேசுகிறேன், சரியா?